ஏழுமலையானே, உன்னுடைய அருளால இன்னைக்கு நல்ல வரும்படிப்பா. நம்ம ஒப்பந்தப்படி உனக்கு சேர வேண்டிய பங்க உன்னுடைய உண்டியிலேயே போடுறேன். ஆபத் பாந்தவா, என்னையும் என்ன சேர்ந்தவங்களையும் நல்லா வச்சிருக்கணும்பா. அண்ணே, எப்ப வந்தீங்க? நான் இந்த பூமிக்கு வந்து 48 வருஷம் 3 மாசம் 3 நாள் 3 மணி நேரம் 3 நிமிஷம் ஆச்சுமா. நான் உங்க வயசு கேட்கல, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்களேன்னு கேட்டேன். அதுவா, பரமாத்மா நமக்கு அளக்க வேண்டிய படிய இன்னைக்கு சீக்கிரமா அளந்துட்டாரு. நானும் சீக்கிரமா வந்துட்டேன். தங்கச்சி கண்ணு, 100 ரூபாய் இருக்கு, வீட்டு செலவுக்கு வச்சுக்கோ. இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு என்ன டிஃபன் செய்யணும்? என்ன டிபன்? இன்னைக்கு சனிக்கிழமை சக்கரை பொங்கல், வடை, பாயாசம். சக்கரை பொங்கலை நல்லா கிண்டி இறக்கி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கிண்ணம் நெய், அத அப்படியே கவுத்து தள தள தளன்னு மிதந்துகிட்டே இருக்கணும். நான் வந்த உடனே கையில ஒரு கரண்டி அள்ளி வை. பத்திக்கிச்சோ விட்டுக்குச்சோ விட்டுக்குச்சோ பத்திக்கிச்சோன்னுட்டு அப்படியே லாபாக்குன்னு வாயில போட்டுக்கிறேன். செலவை பயந்து பயந்து பண்ணாத, தாராளமா பண்ண. அவன் இருக்கல்ல, யாரு? அவன்தாமா குசேலன குபேரனாக்குனானே கண்ணன், நம்ம குலதெய்வம் வெங்கடாஜலபதி. ஏதோ புது கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போனே, என்னாச்சு? ஆமா, பெரிய கம்பெனி, பொல்லாத இன்டர்வியூ. தங்கச்சி, ஏன் இப்படி சலிச்சுக்கலாம்? இன்டர்வியூல எக்கச்சக்கமா கேள்வி எல்லாம் கேட்டிருப்பாங்க. அண்ணன் பதில் சொல்ல முடியாம திரு திருன்னு முழிச்சிருக்கோம், அதான் சலிப்பு. அம்மா தாயே, வாய உடனே நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா? நானே வயிற்றுல வந்திருக்கேன். அண்ணே, தம்பி, இன்டர்வியூல வேலைக்கு சம்பந்தம் இல்லாத கேள்விங்க எல்லாம் கேக்குறாங்க. மாதிரி எம்எல்ஏ எழுந்து சுபா, அப்படி என்ன கேள்வி கேட்டானுவா? பல முட்டாள்தனமான கேள்விங்க எல்லாம் கேட்டுட்டு கடைசியா ஆரஞ்சு பழத்துக்கு ஏன் இந்த பேர் வந்தன்னு கேட்டான். நீ என்ன பதில் சொன்ன? நியாயமா தான் பதில் சொன்னேன். இது ஆரஞ்சு கலர்ல இருக்கிறதுனால இதுக்கு ஆரஞ்சு பழம் பேர் வந்தன்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னா? இந்த பழத்தை கையில கொடுத்துட்டு நல்லா யோசனை பண்ணி அடுத்த வருஷம் வந்து சரியான பதில் சொல்லுன்னு சொல்லி கிண்டல் பண்ணி அனுப்பிச்சிட்டான். ஒரு வருஷத்துக்கு இதே பழத்தை கையில வச்சிருக்க போறியா? தாளொன்ற அழுவாதே. தங்கச்சி, ஏமா சிரிக்கிற? எதிர்காலத்துல நம்ம சின்ன அண்ணன் எப்படி பிழைக்க போறான்னா? நீங்களே அந்த இடத்துல இருந்தா என்ன பதில் சொல்லிருப்பீங்க? இப்ப நீதான் ஆபீசர்மா, நான் வேலைக்கு வந்தவன். நீ கேள்வி கேளு, நான் பதில் சொல்றேன். சேர் இருக்கா? சேரு இருக்கு, போட்டுக்கோ. தம்பி, ஆனா அண்ணம்மா, ஷோ, இப்ப நான் ஆபீசர், எப்படி வேணாலும் கூப்பிடலாம். கூப்பிடலாம், எப்படி ஒண்ணா கூப்பிடலாம். கேள்வி ப்ளீஸ். ஆரஞ்சு பழத்துக்கு ஏன் இந்த பேர் வந்தது? சார், இந்த பழத்தை காது கிட்ட கொண்டு போய் அப்படி ஆட்டினா கொட 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 கொடன்னு சவுண்ட் வரும் சார். அதுக்குதான் இங்கிலீஷ்ல இதுக்கு லூஸ் ஜாக்கெட்னு பேரு சார். இந்த 2 கட்டவரல் இல்ல சார், கட்டவரல், இத மையமா வச்சு இந்த பழத்தை இப்படி பொளக்கணும் சார். பொளந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் 6 சொலை, இந்த பக்கம் 5 சொலை. 6 5 ஆரஞ்சு சார், 6 5 ஆரஞ்சு சார். அதனாலதான் இதுக்கு பேர் ஆரஞ்சு சார். சொன்ன கேளுங்க. தம்பி, நல்லா இருக்கடா. இதுல முதலாளி யாரு தொழிலாளி யாருன்னு எனக்கே புரியல. அப்படி ஒரு வித்தியாசம் இருக்க கூடாதுன்னு தான் நான் விரும்புறேன். அப்படிங்களா? அப்போ நம்ம மாணிக்க சார என்னுடைய பாத்ரூம்ல போய் ஜாலியா குளிக்க சொல்லுங்க. ஐயா, அதெல்லாம் வேண்டாங்க முதலாளி, நமக்கு இந்த பாத்ரூம் எல்லாம் ஒத்து வராதுங்க. அடைச்சு பரதேசி பயல, எட்டி நிக்கிற பயங்களா கிட்ட வர பாக்குறீங்களா? ஒட்ட நறுக்கிடுவேன், ஜாக்கிரதை. எதுக்காக ஒருத்தட்டீங்க இப்போ? எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டா. சகல வசதியோட உனக்கு பாத்ரூம் இருக்கும் போது இந்த வேலைக்கார பயலோட சேர்ந்து குளிக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? சொரக்கிற நீரை இறைச்சு குளிச்சா அதுல கிடைக்கிற சுகமே வேற. அது உங்களுக்கு தெரியாதே. பிரகலாத மாதிரி நீ எனக்கு வந்து பிறந்திருக்கிறியே. இப்பவாவது நீங்க இரண்யன்னு ஒத்துக்கிட்டீங்களே. சார், உங்களை பார்க்க நரசிம்மா வந்திருக்கார் சார். எதுக்கு? அப்பா வயித்த கிழிக்கிறதுக்கா? டேய், வர வர உனக்கு வாய்க்கொழுப்பு ஜாஸ்தியா போச்சு, வந்து பேசிக்கிறேன். ஏன்டா இன்னும் நின்று இருக்கிற? போட. செக்ரட்டரி, குட் மார்னிங் மேடம். என் ஃப்ரெண்ட் பர்த்டேக்கு கேக் ஆர்டர் பண்ண சொன்னேனே, சொல்லிட்டியா? நேத்தே சொல்லிட்டேன் மேடம். ஓகே, டிரைவர் கிட்ட சொல்லி கார் போர்ட்டிகோல கொண்டு வந்து நிறுத்த சொல்லு. மேடம். ஹலோ மாலா, எல்லாம் ரெடியா? இதோ 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். அம்மா,
வண்டிக்கு பெட்ரோல் போடணுமா? யோ, நேத்து தானே 25 லிட்டர் பெட்ரோல் போட்டேன். அதுக்குள்ளே தீர்ந்து போச்சு. என்ன சார் நீங்க கூட புரியாம கேட்டுக்கிட்டு? நேத்து ராதாமா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட மகாபலிபுரம் பிக்னிக் போயிருந்தாங்க. வரும்போது ஒவ்வொருத்தரையும் அவங்க வீட்டுல இறக்கி விட சொன்னாங்க. ஒருத்தர் வண்ணாரப்பேட்டை, ஒருத்தர் மீசாப்பேட்டை, ஒருத்தர் தண்டையார்பேட்டை, ஒருத்தர் ராயப்பேட்டை, ஒருத்தர் கண்ணம்மாப்பேட்டை, ஒருத்தர் கிருஷ்ணாம்பேட்டை. இப்படி பேட்டைக்கு பேட்டை சுத்தனா பெட்ரோல் அப்படியேவா இருக்கும்? யோ, பெட்ரோலை திருடி வித்துட்டு அதுக்கு காரணம் வேற சொல்றியா? மா திருடன்னு மட்டும் சொன்னீங்க, அப்புறம் என் வாயில் யூ, வர வர உன் அதிகாரம் அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கு. இட்ஸ் none of your business. வேலைக்காரங்களை கொத்தடிமையா நினைச்சிட்டியா? Look, நீ என் விஷயத்துல அடிக்கடி தலையிடுற, அது அவள சரியில்லை. ஒன்ன குற்றம் சொல்லி தப்பு இல்லடி. எல்லாம் அப்பா கொடுக்கற செல்லம் தான் இந்த அளவுக்கு திமிரா பேச வைக்குது. ராஜா, காலையிலே இவகிட்ட தகராறு பண்ண ஆரம்பிச்சிட்டியா? சொந்த தங்கச்சியாச்சேன்னு கொஞ்சமாவது பாசம் இருக்கா? வாசம் இருக்கிறதுனால தான் உரிமையோட கண்டிக்கிறேன். என் மக எது சொன்னாலும் அது கரெக்டா தான் இருக்கும். அப்படின்னா பெட்ரோலை நான் திருண்டதாவ முடிவு பண்ணிட்டீங்களா? அதுல என்னடா சந்தேகம்? திருட்டு ராஸ்கல். முதலாளி, நீங்களே அப்படி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் இங்க வேலை பார்த்ததுல அர்த்தமே இல்லை. இந்தாங்க சாவி. பாலு, நீ ஒரு தன்மானம் உள்ளவன் நிரூபிச்சிட்ட. ஐ அம் proud of you. பங்கஜம்மா, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடியா இருக்குமா? என்னமோ கேட்கணும்னு நினைச்சேன். கல்யாணி சாப்பிட்டாடா? சாப்பிட்டாச்சுமா. சிவகாமி, என்னங்க? மலேசியாவில இருந்து பரமசிவம் வர்றாரு, ஞாபகம் இருக்குல்ல? வழக்கம் போல நம்ம வீட்டுல தான் தங்குறாரு. எல்லா ஏற்பாடு பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்க. எங்க வருஷத்துல ஒரு தடவை நம்மள பாக்குறதுக்காகவே மலேசியால இருந்து வர்றாரு. ஏர்போர்ட்டுக்கு நீங்க போக வேண்டாமா? ரெங்கன் அனுப்பிச்சிருக்கேன். நான் போனேன் என்ன, ரெங்கம் போனேன் என்ன? டாடி, டாடி, நான் காலேஜ் போயிட்டு வரேன். கல்யாணி, பரீட்சை எல்லாம் நல்லா எழுதிருக்கியாமா? ஓ, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுவேன். அப்பதான் நீ என் பொண்ணு. போயிட்டு வரேன் மம்மி. பிரயாணம் எல்லாம் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. நீ எப்படிப்பா இருக்கிற? First class. ஏமா எப்படி இருக்கிற? நல்லா நல்லா இருக்கு. இருக்கியா? ம். பொண்ணு எப்படி இருக்கிறா? நல்லா இருக்கா? ஆஹா. அண்ணிய கூட்டிட்டு வர்றீங்களா? அண்ணிய கூட்டிட்டு வந்து தான் நினைச்சேன். அவ உண்டா இருக்கிறா. இல்ல இல்ல இல்ல, ரொம்ப குண்டாயிட்டா. குண்டா கூட்டிட்டு வந்தா எங்க லக்கேஜ் கேட்பாங்களோன்னு நான் மட்டும் வந்துட்டேன். பரமசிவத்துக்கு இன்னும் அந்த குறும்புத்தனம் போகல. என்கிட்ட இப்படி குறும்பு இருக்கிறதுனால தான் வரிசையா 6 பிள்ளைய பெத்து எடுத்தேன். அடுத்ததும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓ, சாரி சாரி சாரிப்பா. அடிக்காத, சாப்பாடு போட்டு அடிப்பா. என்ன பரமசிவம் மலேசியாவில செட்டில் ஆனதுக்கு அப்புறம் எங்க 2 பேருக்கும் கையுடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. என்னம்மா செய்யறது? எங்க அப்பா செத்த பிறகு அந்த மலேசியாவில் இருக்கிற கிளாஸ் ஃபேக்டரியை நான் பாத்துக்க வேண்டிய பொறுப்பு வந்துருச்சு. அதனால அங்கேயே செட்டில் ஆயிட்டேன். நீங்க 3 பேரும் சின்ன வயசுல இருந்தே இவ்வளவு ஒத்துமையா இருக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது என்னம்மா பெருமை? எந்த விதமான வசதியும் இல்லாத ரங்கராஜனை ஒர்க்கிங் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டு வரக்கூடிய லாபத்துல பாதி பங்கு போட்டு கொடுக்குதே சிவராம. இத நினைச்சல்லவா பெருமைப்படணும். ஆமாமா சிவராமனே, நான் வெறும் நண்பனா மட்டும் நினைக்கல, என் மனசுக்குள்ள நான் கும்புற தெய்வமா நினைக்கிறேன். Shut up. என்ன ஃபார்மாலிட்டிஸ் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாம 3 பேரும் பாலிய நண்பர்கள்ங்கிறத மறந்துட்டீங்களா? டிஃபன் ரெடியா இருக்கு? ரெடியா இருக்குங்க. வாங்க சாப்பிட வா, போறோம். வா, Come வா. on. வாப்பா. சாரி. இப்படியா கண்ணு மூஞ்சி தெரியாம சைக்கிள் ஓட்டுறது? என்னங்க நீங்க சாரி சொன்னேன். இந்த டிராபிக் வேற கசம்சம் ஆயிடுச்சு. பிரேக் வேற பிடிக்கல. அதான் மோதிட்டேன். அதுக்கு எங்கேயாவது போய் செவத்துல மோத வேண்டியதானே? அதான் மோதிட்டேனே. மூஞ்சி. நல்லா இருக்கா? ஐயோ ஐயோ ஐயோ, கஷ்டப்பட்டு கியூல நின்னு ஐயோ ரேஷன் கடையில இருந்து அரிசி, கோதுமை, ரவை, பாம் ஆயில் வாங்கிட்டு வந்தடே, இப்படி கொட்டி போச்சு. கொட்டி போச்சுன்னா விடுங்க, வேற வாங்கிக்கலாம். அட என்னங்க இது, கையெல்லாம் அடிபட்டு இருக்கு. இதையும் வேற வாங்கிக்கலாம் சொல்றீங்களா? இதெல்லாம் கடையில விக்கிறது இல்லையே. வாங்க, இதை எப்படியே விடக்கூடாது. உடனே போய் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். வாங்க. கைய விடுங்க. இடிச்சதும் இல்லாம என் கூட சேர்ந்து போட்டோ வேற எடுத்துக்கணுமா? என்ன திமிரு இருந்தா இப்படி கேப்பீங்க? நோ, என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களே. நான் சொன்னது அது என்னது, எக்ஸ்ரே படங்க. என் கை என்ன உடைஞ்சா போச்சு எக்ஸ்ரே எடுக்க? மரியாதையா சொல்றேன், கீழே விழுந்ததெல்லாம் அள்ளி பையில போடுங்க. இது நியாயம். இத பாருங்க, இப்ப கீழே விழுந்ததெல்லாம் எடுத்து பையில போடுறேன். நீங்க பைய புடிங்க, நான் போடுறேன்.
என்னங்க இது எல்லாத்தையும் எடுத்து பையில போட சொன்னா என் மோதிய பார்த்து எல்லாம் கீழே போட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல உங்க முகத்துல ஏதாவது அடிபட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருந்தேன். ஒண்ணு அடிபடல. ஒண்ணு இல்ல, சீக்கிரமா அடி போடுங்க. ஏதோ ஆக்சிடென்ட் வந்து பார்த்தா விளையாடிட்டா இருக்கீங்க. அங்க வண்டி எல்லாம் நிக்குது பாருங்க. அட எடுமா சீக்கிரம். அட நீங்க அள்ளி போடுங்கயா. இந்த லாரி அந்த பக்கமா போ. ஆட்டோ யார் பாது? என்ன பச்சரிசியா புழுங்கலரிசியா? கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. இது இது எந்த பொருளும் வேஸ்ட் ஆக கூடாதுல்ல. அண்ணா இங்க வாங்க. என்ன வெறும் மைதானமா இருக்க? இது வந்து பாம் ஆயில். நல்லா தடவுனா நல்லா முளைக்கும். நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரியுதா? புரியுது சார். இந்த பிசினஸ் நமக்கு 20 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சிருக்குது. நீங்க என்னடானா வெறும் 2.5 லட்சத்தை தான் கணக்குல காட்ட சொல்றீங்க. எனக்கு இன்னமும் பயமா இருக்கு சார். என்னையா இது புதுசா பயப்படுற? செலவு அதிகமா காமிச்சு அதுக்கு தகுந்தபடி வவுச்சரை தயார் பண்ண வேண்டியதானே? இருந்தாலும் பிராஃபிட் ரொம்ப குறைவா இருக்குதுன்னு பாஸ் சந்தேகப்படுவாரே சார். பாசாவது என் மேல சந்தேகப்படுறதாவது. யோ, அந்த ஆளுடைய பிரெயினுக்கு தகுந்தபடி அந்த ஆளுக்கு 2.5 லட்சம், என்னுடைய பிரெயினுக்கு தகுந்தபடி எனக்கு 17.5 லட்சம். அதுல அரை உனக்கு இருக்குல்ல, அரை. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மணி சார், உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி என்னாச்சு? ஒரு நல்ல இடமா வந்திருக்கு சார். முடிச்சிட வேண்டியதானே? கையில கொஞ்சம் பணம் குறையுது சார். பணத்துக்காக கவலைப்படுறேன். சாயந்தரம் வீட்டுக்கு வா, நான் கொடுக்குறேன். ரொம்ப நன்றி சார். உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? யாரை கட்டியா இப்படி செஞ்ச? என்னப்பா என்னது காலையில சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? நானா இருக்கிறனால சத்தம் போடுறேன். நீயா இருந்தா இந்த ஆளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருப்பேன். வழக்கமா ஷிப்பிங் ஏஜென்சிக்கு நாம 2% தான் கமிஷன் கொடுக்கறது. இந்த ஆள் 5% கொடுக்கறது சொல்லிட்டு ஒத்துட்டு வந்துருக்கான். ஆமா சார், இன்னைக்கு பிசினஸ்ல அந்த அளவுக்கு போட்டி அதிகமா போச்சு சார். அதனால தான் ஒத்துக்கிட்டு வந்தேன். ஓகே ஓகே, நீ சத்தம் போட்டது சரி, அவர் செஞ்சதும் சரி. அந்த கம்பெனி நமக்கு அடிக்கடி பிசினஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இனிமே நீங்க ரெங்கரை கேட்டு தான் எதையுமே செய்யணும். ஓகே? எஸ் சார். பை த பை, நம்ம கணக்கெல்லாம் ஆடிட்டர் கொடுத்தாச்சா? எல்லாம் ரெடியா இருக்கப்பா, நீ கையெழுத்து போட வேண்டியதான். கமான். என்னமே லில்லி, உன் புருஷன் பள்ளி தினசரி அடிக்கிறானா மில்லி? அது கிடக்குது சில்லி. எப்ப பார்த்தாலும் குடிக்குது, கேட்டா அடிக்குது. கட்டையில போற அவன் ஏன் கட்டையில போறான்? உங்க வழக்கப்படி பொட்டியில போவான். என்ன மேல் தேடுது? கனவு பாத்தியா? கவனிக்கல மேல். கவனிக்கலங்கிறியா? உன் நாக்கிலே நல்லா பாம்பு கொத்தம். நல்ல தமிழ்ல பேசி, இல்லைன்னா உன் பாஷையில பேசி கோத்திய வாய்.